ஐயா ஐயா கொஞ்சம் யோ, கருணை என்னையா காட்டுங்க வேணும் ஐயா. உனக்கு? ஐயா, நீ ஐயா, எத்தனை தடவை அழைச்சாலும் உன் வேலை இங்க கொஞ்சம் முடியாதுன்னு பார்க்க சொன்னேன்ல. விடுங்க ஐயா. கிளம்பியா? ஐயா கொஞ்சம் பார்க்க அம்மா விடுங்க ஐயா. கடுப்பேத்திட்டு. ஐயா யோ என்ன ஆச்சு? உங்களை பார்க்கணும்னு சொன்னார், திடீர்னு இப்படி பண்ணிட்டார் சார். பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கயா. பூமியே நித்தம் வணங்குற சாமியே, உன்னையும் என்னையும் காக்கவே வந்தது காணியே. நெல்லு விளையிற பூமியே நித்தம் வணங்குற சாமியே, உன்னையும் என்னையும் காக்கவே வந்தது காணியே. நம்ம வாழ்க்கையை மாத்திடவே மண் வாசத்தில் வாழ்ந்திடுவோம், அந்த மண்ணே சொந்தம் என்று நாங்க போற்றித்தான் சொல்லிடுவோம். இந்த உறவு இப்போ மனசுக்குள்ள கலந்து போகுதே, நம்ம பசிய போக்கி வாழ்வும் இப்போ நிறைஞ்சு போகுதே. பனமரம் ஏற ஒரு சனம் வந்து சேர, சாமி வந்து இங்கு ஆட நித்தமும் கொண்டாட்டம். நெட்ட பனமரம் ஏற ஒரு சனம் வந்து சேர, சாமி வந்து இங்கு ஆட நித்தமும் கொண்டாட்டம். ஊருக்குள்ள திருவிழா, சாமிக்குத்தான் தேர்விழா, குத்து கட்டி கதை சொல்லும் புது விழா. ஊரு மொத்தம் கூடியே வேண்டும் வரம் வேண்டியே, காப்பு கட்டி நாங்க வந்தா காத்து நிப்பாயே. எங்க உறவும் எங்க கனவும் என்றும் நிலைச்சு நிற்குமே, எங்க வாழ்வும் எங்க வளமும் என்றும் தழைச்சு நிற்குமே. ஓ நெல்லு விளையிற பூமியே நித்தம் வணங்குற சாமியே, உன்னையும் என்னையும் காக்கவே வந்தது மிஸ்டர் கன்னியப்பன், நீங்க மட்டும் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 65 மூட்டை அறுவடை செய்யறீங்க? ஐயா அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் படித்தது தான். இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமெனும் நல்லால் நகும். அதாவது நமக்கு வேறு வழியே இல்லைன்னு சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிறோன்னு பார்த்தீங்களா, நம்ம நிலமே நம்மளை பார்த்து சிரிக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுங்கிறதுமா உழைக்கிறதாங்க இருக்குது. அதில் உழைச்சா பூமி கொடுக்க போகிறா, அதான் நடக்குது. நான் செய்கிறேன், நான் பூமியை நம்புகிறேன், அது என்ன காப்பாத்து. வேப்ப மரம் எங்க சாமி, எங்களையும் காக்கும் சாமி, வேண்டும் வரம் தரும் சாமி எங்க கோலசாமி. வேப்ப மரம் எங்க சாமி, எங்களையும் காக்கும் சாமி, வேண்டும் வரம் தரும் சாமி எங்க கோலசாமி. ஓ சொந்த பந்தம் தேடியே மேல தாளம் முழங்கியே, சந்தோஷந்தான் வாழ்க்கையில் நடக்கவே. மாமன் மச்சான் கூடியே பந்தியத்தான் போடுவோம், எங்களுக்குள் என்றுமே உறவு தொடருமே. இந்த அன்புதான் நம்ம வாழ்க்கையே என்றும் பலமும் ஆக்குமே, நம்ம பாசமே ஒன்று போதுமே இனி என்றும் நிலைக்குமே.
ஏடி லைட்டை போட்டேன்? ஆ? இருட்டுல வேலை செஞ்சுக்கிறீங்கல்ல, அதான் லைட்டை போட்டேன். எனக்கு இந்த கண்ணா குருடு, கண் நல்லா தானே தருது. லைட் போட்ட பிள்ளை எந்திரிச்சு மாட்டான். அதெல்லாம் ஒண்ணு ஏஞ்சுக்க மாட்டேன். ஏண்டி கத்துற? என்ன? நீங்க போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் மூட்டை தூக்கிட்டு ஏய், ஏடி கத்தி தொலைறேன். பையன் எந்திரிச்சு வரல, நான் மூட்டை எடுத்து வச்சுக்கின்னு அப்படியே போயிடுறேன். அங்க போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வா, மூட்டை எப்படி? ஏண்டி இப்படி பண்ண? பார்த்து எடுக்க மாட்டேன். இப்படி இது பிடிங்க. அதான் பையன் வந்துட்டான்ல, அது போட்டு மூட்டையை தூக்குங்க. அதுக்கு தான் சொன்னேன். கெட்டியா பிடிச்சுக்கோடா, கண்டுக்கிறோம் பாரு. பாய் பாய். என்ன கண்ணியப்பா, நம்ம கடை பக்கம் ஆளே வர மாட்டேங்கிற? வரேன் கதிர்வேல பார்த்து வரேன். ஏய் வா 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 வா. உங்க அப்பா கூட துணைக்கு வந்துட்டியா? வெங்காயமா எவ்வளோ? 1 கிலோ. இந்த பாரு உங்க அப்பா வந்துட்டேன் பாரு. இறங்க சொல்லு, என்ன கம்மியா வாங்குற? என்னப்பா மாமா பேப்பர் பார்த்துட்டு இந்தா கடையை போட்டு வரேன். வேணாக்கா வேணா. நான் பார்த்தீங்களா, நம்ம ஊர் கலெக்டர் முன்னாடி ஒரு பெரிய ஒரு கொளுத்தி செத்து கொடுக்குறாரு. அதெல்லாம் நம்ம ஊரில் அடிக்கடி நடக்கிறது தானே, அவருக்கு என்ன பிரச்சனையா? சேட்டு இந்த மாங்க எடு. வேணாக்கா வேணா. கலெக்டர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. என்னடா பசிக்குதா? இல்ல அது உங்க அப்பா கிட்ட போ. தின்ன மாட்டேது. மாமா போய் சொல்லுப்பா. ஏப்பா கண்ணியப்பா, ஆ உனக்கு தர வேண்டிய பணத்தை நாளைக்கு காலை கொடுத்துறேன். சரியா? ஆஃபீஸ் வந்துடுறேன். என்னாச்சுமா? வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சுண்ணே, என்ன பண்றதுனே தெரியல. என்னம்மா வண்டியில் பெட்ரோல் கிதான்னு பார்த்து வரது இல்லையா? பங்க் வரைக்கும் போயிரும்னு நினைச்சேன், இப்படி பாதியிலே நின்றுச்சுண்ணே. அது கேன் ஏதாவது வச்சுக்கிறியா? இருக்குண்ணே, ஒரு நிமிஷம் இந்தாங்கண்ணே. என்னம்மா பேங்க் டைம் ஆச்சா? ஆமாண்ணே, இந்தம்மா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பார்த்து பத்திரமா போயிட்டோம். சரிண்ணே, வரேண்ணே. ஐயோ டபார் உள்ள வச்சது பத்தாதுன்னு வெளில வேற அடிக்கிறா நீ. அடிக்காம கொஞ்சம் வாங்க. இப்படியே பண்ணா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நானு போய் சொல்ல போ. ஜல்லி கரண்டி எடுத்து முதுகுலி அடிக்கிறான். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு ஆசையா தொட போனேன், அதுக்கு என்ன அடி அடிக்கிறா. ஐயோ இவ வேற வந்துட்டானே. உள்ள போனா இவ வேற அடிப்பா. நான் பண்றதுன்னே தெரியலையே. பையனி என்ன ஏதாவது வேலையா? ஆமா 2 நாள் மோட்டர் வேலை செய்யல, வயர்லாம் காஞ்சி போய்க்குது. வந்தேன்னா மோட்டரை இஸ்து பட்டு வந்துடலாம். என்ன நான் அவசரமா சொசைட்டிக்கு போனோம். நீ எங்க வேணா போ, அதுக்கு முன்ன மோட்டரை இஸ்து பார்த்து போ. ஏன்பா நான் லேட்டா போனா செக்ரட்டரி போயிடுவார்ப்பா. அவரை இப்பதான் வீட்டுல பார்த்துட்டு வரேன். என்ன எதை சொன்னாலும் நம்ம பண்றான். எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, வீட்டுல சுட்டா. எது வீட்லயா? ஏன் வாங்கிட்டு பார்த்தாதா? கம்னு இருப்பா. நீ வேற நான் வரேன். சீக்கிரம் வா, நீ மட்டும் வராத, வரப்போ யாராவது பையனை கூட்டு வா. சரி போலாம். வருவாங்க இரு. மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சரி விடு, எங்கன்னா போய் பிச்சை எடுப்போம். இன்னங்க இவ்ளோ லேட்டு? கடையில பூஜை சாமான் வாங்க நேரம் ஆயிடுச்சு. நிலத்துல கூலி ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். சீக்கிரமா வாங்க, டைம் ஆச்சு. சரிம்மா போலாம், அவங்கள வச்ச வேலையை முடிச்சிடலாம். மா எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் தண்ணி ஊற்றின்னு வந்துடுறேன். அம்மா பசிக்கிட்டு போகுது. இருடா, படிச்சுட்டு தான் சாப்பிடணும். மா அவன் குழந்தைம்மா, அவனுக்கு முதல்ல போடு. சாப்பிடு. இப்போ வேணா படிச்சுக்க. சார் ஒரு நிமிஷம் சார். இந்த ஊருக்கு நான் தான் புதுசாக வந்திருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் சார். ஸ்கூலில் வந்து அட்மிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இப்படியே போகிற நிலைமையை பார்த்தோன்னா ஸ்கூலை இழுத்து மூடிடுவாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பிள்ளையே வந்து நம்ம ஸ்கூல்லே சேர்த்துடலாம் சார். சார் உங்கள் ஸ்கூலில் இழுத்து முடியுங்கிறது என் பையனை உங்கள் ஸ்கூலில் சேர்க்க முடியுமா? என் பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து போங்க சார். மா
எல்லாரும் சாப்பிடுவாங்க. மா சாப்பிட்டு எல்லாம் நடவு நட்டு போயிருங்க. மா நான் போய் மோட்டர் இஷ்டப்பட்டு வந்துடுறேன். எல்லாரும் வேலை செஞ்சுக்கிறேன், இங்கே வந்து தூங்கிக்கிறான். எந்திரா. ஏண்டா உன் கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் வந்து படுத்துனுக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து எழுப்புற. வேலை பார்த்துன்னு போடா. சரி நான் போய் கல் குடிச்சிட்டு வரேன். எது கல்லா? ஏண்டா இதை முதல்ல சொல்லியிருந்தா வந்துருப்பல நான். இதோ வரேன். ஏப்பா சேர்ந்தால் ஈஸிப்பா. வரமாட்டேன். அண்ணா உள்ள ஒயர் மாட்டு நிக்குதுண்ணே. ஒயர் மாட்டினு இல்லடா, இவங்க கூட வந்து நான் தான் மாட்டினுக்கிறேன். கல்லு குடிக்க போலான்னு சொல்லி கூட்டின்னு வந்து வேலை வாங்கி நிற்கிறான். வரலையே. அண்ணா உள்ள ஒயர் தானே மாட்டு நிக்குது. டேய் சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது, வேலையை பாடுறான். சொல்லி நிக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். சின்ன பையன் அவனுக்கு தெரியுது மாட்டிக்கு நிற்கிதுன்னு. அப்படிதான் அப்படிதான். மெதுவா செம்ம வீட்டு. மெதுவா மெதுவா கால் மேல கொடுக்க போறேன். ஒரு மட்டு கல்லு குச்சாதான் உடம்பு வெளியே போகும் போல இருக்குது. எப்படி ஓடும்? இந்த பார் வயிறு விட்டுக்குது பார். அப்படியா? ஏய் சுவிட்ச போடுறா. என்னது சுவிட்ச போடா? ஏம்பா கூட்டு வந்து சாவடிக்கலான்னு பாக்குறியா? இருப்பா இருப்பா அது கனெக்ஷன் கொடுப்பா. டேய் டேய் இருடா. சுவிட்சில் கையகையே வச்சுன்னா அவ்வளவுதான். போடு. இப்போ போடுறதா? உள்ள இருக்கு வா. என்ன தூங்கணுமா? அப்படிதான் 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 தூக்கு. அப்படியே அப்படியே அப்படிதான் அப்படிதான். இருப்பா இருப்பா இருப்பா. ஏன்பா பாத்தியா வேலை முடிஞ்ச உடனே கைட்டி விட்டு போற. நானும் வரேன். ஏப்பா நான் ஸ்கூலுக்கு போகணும்பா. நான் சொசைட்டி போனேன்னு சொன்னல, ஸ்கூல் போயிட்டு சொசைட்டி போ. பா பையனை இந்த ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன். ஏம்பா ஸ்கூலா இது? என்னப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா? கொடுக்கறது கொடுத்தா எல்லாம் கிடைக்க போகுது. அதுவும் கரெக்டு தான். சரிவா உள்ளே போய் பார்ப்போம். இருங்க. யார் நீங்க? பையனை ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், அதான் ஸ்கூலில் பார்த்துட்டு போகலான்னு. பையனை ஸ்கூலில் சேர்க்க போறியா? இங்கெல்லாம் சேர்க்கணும்னா அம்மா அப்பா நல்லா படிச்சிருக்கணும். உங்களெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் படிச்ச மாதிரியே தெரியலையே. எங்க நாங்களே படிக்கலன்னு தான் எங்க பிள்ளைங்கள படிக்க அனுப்புறோம். அப்புறம் எங்களையே படிக்கலன்னு கேக்குறீங்க. ஏன் உள்ள அவங்க சொல்லி தர மாட்டாங்களா? நாங்க என்ன பண்றது? ஸ்கூலோட ரூல்ஸ் அப்படியே. என்ன ரூல்ஸ்? எங்க கிட்ட ரூல்ஸ் பத்தி பேசுறியா நீ? இல்ல சும்மா இருப்பா. நம்ம லோக்கல் கவுன்சில் கிட்ட சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்கிடுறேன். இதே வேலைக்கு நானே வந்துடுறேன். ஏன்பா சொசைட்டிக்கு எதுக்குப்பா கூப்பிட்டு வந்த? சொல்றேன் இது. ஏப்பா எங்க பார்த்துருங்க? என்னது திருடுறேனா? முன்ன மாதிரி இல்லப்பா நானே. என் பொண்டாட்டி இது. அப்படியா? இன்னைக்கு எங்க கல்யாண நாள். காலையில எழுந்து அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கையை குத்து கைட்டுன்னு வந்துட்டேன். அப்பா வீட்டை விட்டு தடுத்துட போறப்பா. சேர்த்துட்டா மட்டும் 3/4 நாள் திடீர்னு தானே படுத்துருக்குறேன். சரி சீக்கிரம் முடிச்சிட்டு அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். பசிக்குதா? வணக்கம் சார். வணக்கம் பழனி. பயிர் லோனு கேட்டிருந்தேன். என்ன சார் ஆச்சு? நாளைக்கு வந்துரும்ப்பா. சார் இந்த மழையை விட்டா இதுக்கப்புறம் நாங்கள் விவசாயமே பண்ண முடியாது சார். கண்டிப்பா நாளைக்கு வரும். எது மழையா? மழையும் சரி அப்புறம் லோனும் சரி நாளைக்கு கண்டிப்பா வரும். வாயில் ஏதாவது வரும் சார். எனக்கா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சார் இதை வச்சுன்னு பணம் கொடுங்க சார். குரு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துரு. நான் கேட்ட உடனே பணம் கொடுக்க சொல்லிட்டாரு. திருந்திட்டானுங்களா? இங்க வாங்க. ஆச்சரியமாகுது. இந்த இதில் ஒன்று போடுங்க. அவ்வளோதாங்க. ஏன் சார் வடநாட்டிலேருந்து பழிக்க வந்த சேட்டு அடகு வைக்கும்போது ஒரு கையத்தான் வாங்குறான். உள்ளூர்காரனை நம்பாமல் இவ்வளோ கையெழுத்து வாங்குறீங்களே. இது ரூல்ஸ்ப்பா, நான் என்ன பண்ணுறது? இந்த ரூல்ஸ் எல்லாம் டேபிள் கடியில் கையை விட்டு காசு வாங்கும்போது பால்ஸில் வந்து செத்துரும் போல இருக்குது. என்னது? ஒன்றும் இல்லை சார், உழவு உங்ககிட்ட லோன் வாங்கிறதுக்குள்ளே கிழவன் ஆகிடுவான் போல இருக்குது. ரொம்ப நன்றி சார். தனபால தலையை சொஞ்சு நிற்கிற நீ என்ன சொஞ்சாலும் லோன் தர மாட்டானுங்க. பார்த்துக்க. வந்துடுறேன். இங்கே பார்த்தியா? முதல்ல குழந்தைய வீட்டில் விடுறோம், அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கோட்டை விடுறோம். கவுன்சிலர் ரெடியாக இருக்காரான், சீக்கிரம் கிளம்புவா போவோம். ஐயா எவனாவது ஒருத்தனை பார்த்துனே இருப்பியானியே. கதிரேசன் 400 மூட்டை, வேலு 350 மூட்டை, பரமசிவன் 150 மூட்டை. வணக்கண்ணா. பார்க்கணியப்பா? உங்களை தான் பார்க்க இல்லை 5 மூட்டை. சொல்லுங்கண்ணேப்பா. சின்ன உதவி பண்ணும்ண்ணா. சொல்லுப்பா.
பையனை கோல்டன் ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா லட்சக்கணக்கில் ஆகுமாப்பா. தர்மா சொல்லுங்க. நேற்று வந்து ஸ்டாக்ல செக் பண்ணி பாரு. 400 மூட்டை இருக்கணும். போ சரிங்க, என்ன பண்ணி பாரு. நான் பணத்தை நான் ரெடி பண்ணிடுறேண்ணா. எப்படியாவது சீட்டு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுண்ணா. சரி கணியப்பா, நான் எம்எல்ஏட்ட பேசுகிறேன். ரொம்ப நன்றிண்ணா. வரேண்ணா. ஏப்பா பணத்தை எடுத்து மறைச்சு வைக்கிற, வீட்டில் திட்டு வாங்குறது ஓ பணம் எனக்கு இருக்குப்பா. வந்துட்டீங்களா? எப்படா வருவீங்கன்னு பார்த்துன்னு இருந்தேன். இந்தாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்லை நீ ஏதோ சொல்லணும், நீ சொல்லு. நம்ம பையனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போகிறாங்க. நல்லது நடக்கணும்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். வா. நம்ம பையனை கோல்டன் ஸ்கூலில் சேர்க்கலான்னு கவுன்சிலில் போய் பார்த்தேன். அவர் தான் அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகுனாரு. அதான் நம்ம நிலத்தை வச்சு 3 லட்ச ரூபா வாங்க. நிலமா? இல்லை நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நம்ம பையனுக்கு சொத்து சேர்க்கறது முக்கியம் இல்லை, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு கொடுக்கறது தான் முக்கியம். அவன் சம்பாதிச்சுப்பான். அதான் நீ நான் இருக்கேன்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா கடன் அடைச்சிடலாம். என்ன இந்த பாத்தியா, நான் ஏதோ நல்லது நினைக்கிறேன், நல்லது நடக்குது. தைரியமாக இருப்பான். என்ன வா கன்னியப்பா. சார், எனக்கு பயிர் வைக்கிறதுக்கு பயிர் லோன் வேணும் சார். அதுக்கு நீ ஒன்று பண்ணு, டவுன் பேங்க் போய் என்ஓசி வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பயிர் லோன் தரேன். சார் எனக்கு உடனே காசு வேணும் சார். நான் சொல்கிறேனே கன்னியப்பா, டவுனில் போய் நீ என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் தர முடியும், இல்லை தர முடியாது. ஏப்பா இன்றைக்கி என் லோன் பணம் வருது, அதை நான் உனக்கு தரேன். உன் லோன் பணம் வந்தவொடனே எனக்கு திருப்பி கொடுத்துரு. சரிப்பா, சரியா? நீ வாங்கி கொடுப்பா. சார் என் லோன் பணம் இன்றைக்கி தரீங்களா சார்? வந்துச்சுப்பா. குரு சொல்லுங்கள் சார். 25,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துட்டு மிச்சத்துக்கு மருந்து கொடு. சரிங்க சார். மருந்தா? எதுக்குப்பா மருந்து? நம்ம குடிச்சு சாவறதுக்கு சார். எங்களுக்கு மருந்தெல்லாம் வேணாம் சார், நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோங்க. இப்படி தான்ப்பா ரூல்ஸு, பாதி பணம் பாதி மருந்து. சார் நாங்கள் வயலில் என்ன பயிர் வைக்கணும் நீங்கள் யார் சார் முடிவு பண்ணுறதுக்கு? இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோ, இல்லைன்னா உன் இஷ்டம். அப்படின்னா எங்களுக்கு லோனே வேணாம் சார். சரி, வயலில் என்ன பயிர் வைக்கிறது தலையில் இவங்க என்ன முடிவு பண்ணுறதுக்கு? நமக்கு லோனே வேணாம். பாப்பா போகலாம். ஏப்பா என் காசு பாப்பா. ஏப்பா உன் அவசரத்தில் என் பணமும் வாங்க மாட்டேன், போய் வாங்கிட்டு வந்துட்டா. பணம் எங்கேயும் போகாதுப்பா, நீ வேற. ஏன் இவ்வளோ இடம் பிடிக்கிறான் இவன்? ஐயோ டேய் கோவிந்தா, சொல்லுப்பா. இங்கே வா. இப்போதான் லோனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபுல் பண்ணியிருந்தேன். ஆமாம். அதுக்குள்ளே பணத்தோட வர எப்படி? அட எவனோ வானான்னு சொல்லிட்டான்பா, அதான் எனக்கு கொடுத்தாங்க. எவனோ இல்லை, தா இவன் தான். சும்மா இருப்பா, எல்லாம் உன்னால தான். யோ கோவிந்தா பயங்க. சொல்லுப்பா. என்ன வெறும் பணம் மட்டும் குத்துக்கிறாங்க, மருந்து கொடுக்கலையா? எல்லாம் மேட்ரை முடிச்சிட்டோம்பா. மேட்ரை முடிச்சிட்டியா? என்ன பண்ண? நாட்டுக்கோயி அப்புறம் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தேன், மேட்ரை முடிஞ்சு போச்சு. பாத்தியா? நான் கிளம்புறேன்பா. நீங்க கொடுத்து பழகிறதுனால தான் எங்ககிட்டயும் கேட்கறானுங்க. ஆமா, கோழி எங்க வாங்கினா? ஏன் வந்துதான்பா. பாத்தியா? கோவிந்தா நமக்கு கோவிந்தா போட்டு போறான். நான் ஒரு வேலையாக இருக்கேன், சாயந்தரம் வந்துடுறேம்மா. சரி ரெடியாக இருங்க, போயிடலாம். கண்ணியப்பா பத்திரத்தை கொடு. கொடு. என்ன கணிப்பா, பழைய பத்திரமா இருக்குது? பத்திரத்தில் ஓம் பேரில் வேற யார் பேர் இருக்குது? அது எங்கள் அப்பா தானா. எங்கள் அப்பா பேரில் தான் நல்லா இருக்குது. அதை நான் எப்பயோ மாற்றிருக்கணும், ஆனால் டைம் இல்லாமல் போச்சு. அதெல்லாம் அப்பப்போ பண்ணிடணும்ப்பா. கனியப்பா, நாளை பொண்ணு உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது பிரச்சனை பண்ணி போகிறானுங்க. இல்லைண்ணா, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். அப்படியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே பார், நான் இந்த பத்திரத்தை நம்பி பணம் தரல, உன்னை நம்பி தான் தர்றேன். புரியுதா? எவ்வளோ வேணும்? 3 லட்ச ரூபாண்ணா. இரு.
பத்திரம் பேக்கில் வை. கண்ணியப்பா, நம்ம படிக்கிறப்பெல்லாம் 300 ரூபாவோட ஆகாது. இப்போ 3 லட்சம் கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிறேன். சரி வரேண்ணா. சரி. ஹலோ கோல்டன் ஸ்கூல், ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏவி சாரதி பேசுகிறேங்க. நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் வேணும். அவங்க வருவாங்க, பார்த்துங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஓகே, சொல்லியாச்சு, போய் பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. நாங்கள் கண்டிப்பாக இடம் கிடச்சிரும்ல. எம்எல்ஏ சொல்லியிருக்காருன்னு கவுன்சிலர் சொன்னார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐ வில் பி பேக். ஓகே. ஏ பாப்பா, கண்ணு தெரியல ஆள் வரது, மோதிட்டு போற. கான்ட் ஸ்டெப் அசைட். நாங்க சொல்லுது. என்னம்மா இங்கிலீஷ் பேசுது? இது இங்கிலீஷ் பேசுதா? அது திட்டுன போது நீங்க சிரிச்சுன்னு இருக்கிறீங்க. திட்டினாலும் இங்கிலீஷில் தானே திட்டுது. இதுதான் நினைக்கிறேன். அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? எம்எல்ஏ சொன்ன கன்னியப்பன் நீங்க தானே, உள்ள வாங்க. வணக்கம் சார். உட்காருங்கம்மா, உட்காருங்க. இப்படி சார், எம்எல்ஏ சொல்கிறதுனால தான் சார் உங்களுக்கு சீட்டு தரோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. கேஷ் கவுண்டரில் அமௌண்ட் கட்டிவிடுங்க. அட்மிஷன் போடும்போது சொல்லி அனுப்புகிறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சேர்ந்து கண்டிப்பாக. நன்றி. வாங்க. நன்றி சார். தேங்க்ஸ். உன்னாலதானே உன்னாலதானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே. கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா. என்னோட காலம் இனி உனக்காக ஓடும், முன்னாடி போகும் உன் வாழ்க்கையே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி வெளிச்சங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி ஏற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. உன்னாலதானே உன்னாலதானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே. கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா. காலங்கள் போனாலும் நேரங்கள் போனாலும் மகனே என் பாசந்தான் போகாதையா. காலங்கள் போனாலும் நேரங்கள் போனாலும் மகனே என் பாசந்தான் போகாதையா. உலகம் பின்னாடி ஒரு நாடும் வருமே, நீ போகும் இடமெல்லாம் உனதாகுமே. சுழலோடு புயல் வந்து அடித்தாலும் மகனே, கரை சேர நான் வந்து நிப்பேனடா. உயிரென உன்னை காப்பேனே, விரல் நகத்தே உழைப்பேனே. புது கனவுகள் நாள்தோறும் அழகாய் வருமே. உன்னாலதானே உன்னாலதானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே. கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா. என்னோட காலம் இனி உனக்காக ஓடும், முன்னாடி போகும் உன் வாழ்க்கையே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி வெளிச்சங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி ஏற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. உன்னாலதானே உன்னாலதானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே. கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா.
யோ யார்ப்பா நீங்க? ஏங்க ஹலோ, என்ன பண்றீங்க? இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன், அதனால அளந்து வேலி போட்டிருக்கேன். நீ யார் கேட்கறதுக்கு? அடி நான் எப்படா உங்கள்கிட்ட நிலத்தை வித்தேன்? ஏய் வெளில போங்க, வெளில போங்க. ஏங்க மறுபடி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருங்க. யார் நிலத்தை பொழந்துருவேன். ஏய் ஏய் ஃபைல் பண்ணுங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்லேயே இருக்கு. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, முடிச்சு கொடுத்துட்றேன். இப்போ என்ன விஷயமா வந்தீங்க? இவர் கன்னியப்பா, நம்ம ஊருக்காரரு. சொல்லுங்கண்ணேப்பா. வணக்கம். வணக்கம் ஐயா. காலங்காலமாக எங்கள் பூர்வீக நிலத்தில் பயிர் பண்ணிட்டு வரோம். சரி. இந்த ஆள் யாருன்னே தெரியாது. என் நிலத்தை வாங்கிட்டதா சொல்லி கம்பி வேலி போட்டுக்கிட்டு இருக்காருயா. ஏன்பா அவர் நிலமே விற்கலங்கிறாரு? சார் நான் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கல சார். வேற? நான் ராணிப்பேட்டை SBMI பேங்க்ல இருந்து ஏலத்தில் எடுத்திருக்கேன் சார். அதுக்கான டாக்குமெண்ட் இருந்தாங்க பாருங்க. ராணிப்பேட்டை SBMI பேங்கா? எந்த ஊர்? சர்வே நம்பர் என்ன? கல்புதூரியா? சர்வே நம்பர் 12/53. இது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கே. இது ராணிப்பேட்டில் SBMI பேங்க்லேருந்து ஏலம் விட்டுருக்காங்க. ஐயா அவங்க எப்படி ஏன் நிலத்தை ஏலம் விட முடியும்? இது நீங்கள் பேங்க்கில் தான் சார் போய் கேட்கணும். சார் ஹலோ, லைன்ல வாங்க. சார் சத்தம் போடாதீங்க சார். சார் நான் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். நான் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். என்ன சார் சார் என்ன இங்க கேளுங்க சார். நீங்க யார் சார்? அவர் மேனேஜர் சார். மேனேஜர் போங்க. உள்ள வாங்க சார். ஏன் இடத்தை விட்டு உள்ள வாங்க சார். உங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன். உள்ள வாங்க சார். பேசுங்க. வெளியில போங்க. டென்ஷன் ஆகாதீங்க சார். உள்ள வாங்க. உள்ள வாங்க. சொல்லுங்க சார். கூல் டவுன் சிட் டவுன் சார். உட்காருங்க. அளவு போட்டுருக்காங்க சார். சிட் டவுன். கேட்டா பேங்க்ல ஏலம் எடுத்தேன். என்ன சார்? கூல் டவுன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணியப்பன் சார். கல்புதூர்ல இருந்து வரேன். உங்க சர்வே நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 12/53. சின்ன குழந்தை யாரு? எங்க அப்பா சார். ஏன் சார்? அவர் பேர்ல தான் 6 வருஷம் முன்னாடி லோன் வாங்கியிருக்காங்க. என்னது? எங்க அப்பா லோன் அவர் செத்து 1 வருஷம் ஆச்சு சார். சார் நெல் அறுவடை செய்யற மிஷின் வாங்குறதுக்கோசரம் பேங்க் மேல MOD பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க சார். சார் அவர் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டார் சார். வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாரு சார். 6 மாசம் இன்ட்ரெஸ்ட் கூட கட்டியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு நோட்டீஸ் கூட அனுப்பிச்சோம், பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுத்து பார்த்தோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால லோன் வசூல் பண்ணுறதுக்கோசரம் எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால தான் உங்கள் நிலத்தை ஏலத்துக்கு விட்டோம். இப்போ ஒன்றும் புரியல சார். கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க. வேற யாருன்னா உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பா பேர்ல வாங்கியிருக்கலாம். கனியப்பண்ண என்னென்ன ஆச்சு? ஒன்றும் புரியலம்மா. எங்கள் அப்பா லோன் வாங்கினதா சொல்கிறாங்க. 6 மாதம் லோன் கட்டினதா சொல்கிறாங்க. அப்புறம் கட்டாமல் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இடத்த ஏலம் விட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹலோ சார், நம்ம பேங்க்கில் சின்ன குழந்தைಗಳ பேரில் லோன் கொடுத்துருந்தோம்ல சார், அவரோட பையன் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் சார். நிலத்தை ஏலம் எடுத்தவன் கம்பி வேலி போட்டிருப்பான். அதான் பேங்க்கில் வந்து என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போக வந்திருக்கான். சரி மறுபடியும் அவன் வந்தான்னா என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஓகே சார். என்னது? நிலத்தை அடமானம் வச்சு மாமா பேங்க்ல லோன் வாங்கினாரா? நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம அவரது செஞ்சிருக்க மாட்டாரே. நெல்ல இருக்கிற மிஷின் அங்கே லோன் வாங்கினதா சொல்கிறாங்க. அது மிஷினா? அதை நான் கண்ணில் கூட பார்த்தது இல்லையே. 6 மாதம் டியூ கட்டியிருக்காரு. டியூ கட்டிக்கிறாரா? என்னங்க சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா சொல்கிறாங்க. ஊருக்கு ஆள் அனுப்பிச்சு விசாரிச்சதா சொல்கிறாங்க. பேப்பரில் விளம்பரம் கொடுத்ததா சொல்கிறாங்க. மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர் பொண்ணு சுமதி அந்த பேங்க்ல தாங்க வேலை செய்யுது. அத்த ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். சுமதி 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 சொல்லுங்கண்ணே.
பாத்தீங்களம்மா, எங்கள் அப்பா கண்டிப்பாக லோன் வாங்கியிருக்க மாட்டாருமா. வாங்கியிருந்தா என்கிட்ட எங்கள் அப்பா சொல்லியிருப்பாருமா. இந்த பார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ அந்த பேங்க்கில் தானே வேலை பார்க்குற, கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, ஆர்டிஐல மனு எழுதி போட்டுருங்க. அதுல இருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு வேணா பார்க்கலாம். புரியலம்மா, என்னம்மா சொல்கிற? அது ஒன்றும் இல்லைண்ணே, ரைட் டு இன்ஃபர்மேஷன். பேங்க் அட்ரஸ்ல ஆர்டிஐ மனு எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்லாம் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. அம்மா ஒன்றும் புரியல, நீயே எழுதி கொடுமா. சரிங்கண்ணே, இருங்க நான் எழுதி கொண்டு வரேன். ஹலோ கன்னியப்பன், கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கீங்க. மேடம், நான் 3 லட்ச ரூபா கட்டிட்டேன் மேடம். அது டொனேஷன்ங்க, இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்லை நீங்க. டொனேஷனா? அப்படின்னா? அது ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்காக கொடுக்கறது. அப்போ இது எதுக்கு மேடம்? உங்க பையன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறதுக்காக கட்டுறது. புரியல மேடம். உங்க பையன் படிக்கணும்னா பணம் கட்டணும், இல்லனா படிக்க முடியாது. புரியுதுல்ல உங்களுக்கு? மிஸ்டர் கன்னியப்பன், கேக்குதுங்களா? கட்டிடுறேன் மேடம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, ஏங்கிறீங்க? ஓஹோ, அப்படியா? நான் ரெடி ஆகுறேன், சீக்கிரம் வாங்க. வந்துடும்மா. கண்டிப்பா. ஹலோ அண்ணா. என்ன 4 நாள் கடை பக்கம் ஆளே காணா? இல்லை 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 என்ன இல்லை லோன் இந்த சின்ன கடைக்குமா? நான் நேரம் வந்து சொல்கிறேண்ணா. சீக்கிரம் வாயா. நேரம் வரேன். வா. போகிறேன். கதிரில் நான் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. நான் நேராக போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீ போய் உள்ளே போய் பார்த்துட்டு நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடு. சரிங்க, வரட்டுமா? முருகேசா, அந்த பாபுட்ட பேசுகிறா. வெங்காயம் எப்படா வரும்? மார்க்கெட்டில் வெங்காயமே இல்லைடா. சரி வை. வாயா கண்ணியப்பா, முந்திலாம் டெய்லி மார்க்கெட்டுக்கு வருவேன். என்கிட்ட பணம் வாங்கணும் ஆளே காணா. ஃபோன் பண்ணி கூட தான் வர்றேன். தப்பாக எடுத்துக்கிட்டீங்கண்ணா. உட்காரு உட்காரியா. நான் ஒரு சின்ன பிரச்சனையாச்சுண்ணா. பிரச்சனையா? நம்ம நிலத்து மேலே. யோ ஆமாண்ணா. அப்பா எஸ்பிஎம்ஐ பேங்க்கில் நெல் இருக்கிற மிஷின் வாங்க லோன் வாங்கினதா சொல்லி அந்த லோனை கட்டலைன்னு என் நிலத்தை ஏலம் விட்டுட்டாங்க. என்னையா சொல்கிற கண்ணியப்பா? அந்த நிலத்து பத்திரத்தை வச்சு தான் உனக்கு பணம் கொடுத்தேன். அந்த ஏலத்தை எடுத்தவன் நிலத்தை சுற்றி கம்பி வேலி போட்டானா. என்னது வேலி போட்டானா? என்னையா சொல்கிற? இங்கே பாரு கண்ணியப்பா, அன்னைக்கு நீ வந்து பத்திரத்தை கொடுத்து போய் கேட்டேன். ஆமாண்ணா. கண்ணியப்பா உன் பேர்லேன்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எங்கள் அப்பா பேர் தான் சொன்னேன். அதான் பணம் கொடுத்தேன். உன்னை நம்பி தானே கொடுத்தேன். எனக்கு பழக்க வழக்கம் வேறு, பணம் வேறு. நான் கொடுத்த ஒன்று 1 ரூபா 2 ரூபா இல்லை, 3 லட்சம். புரிஞ்சுக்க. எனக்கு சீக்கிரம் பணம் வந்தாகணும். எப்போ வரும்? அண்ணா, உங்களை நான் ஏமாற்றணும்னு காசு வாங்கலண்ணா. என் பையன் படிப்பு செலவு காத்தானா வாங்கினேன். அண்ணா, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த நிலம் தானா. அதில் விவசாயம் பண்ணி தான் எங்கள் பழப்பே ஓட்டுறோம். அதை உங்ககிட்ட அடமானம் வச்சு நாங்கள் காசு வாங்குறோம்னா எங்கள் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்லண்ணா. உங்களை போய் ஏமாற்றுவேண்ணா. அண்ணா, நான் இப்பவும் சொல்கிறேன், எங்கள் அப்பா கண்டிப்பாக லோன் வாங்கியிருக்க மாட்டார். வாங்கியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாருண்ணா. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குண்ணா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு பணத்தோடு உங்களை வந்து பார்ப்பேண்ணா. டைம் எவ்வளோ நாள்? ஒரு மாதத்தில் தந்துடுறேண்ணா. சீக்கிரம் பணத்தோட வரப்பாரு. வரேண்ணா. ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டேன். ஃபோன் பண்ண ஃபோன் எடு. தப்பாக எடுத்துக்கிட்டீங்கண்ணா. வரேன். சரி கிளம்பு. பட்டு துணி வந்துட்டு தள்ளி விடா. கதிரவேலன் என்ன சொன்னாரு? இல்லை, நம்ம ஏதோ ஏமாற்றி துட்டு வாங்கிட்டோன்னு நினைக்கிறாரு. ஐயோ, அவர் தான் திட்டினாரா? அதெல்லாம் இல்லை, துட்டு தரதுக்கு டைம் கேட்டிருக்கேன், நான் பேசிப்பேன்.
தண்ணியில் ஆடாத விளையாடாதுன்னு சொன்னேன், கேட்குறியா நீ? தண்ணிலையா விளையாடுறது? தபால்காரன் ஏதோ எடுத்து வந்து கொடுத்தான், பிரித்து பார்த்தா என்னன்னு தெரில. ஆர்டிஐ போட்டிருந்தேன்ல, அதான் வந்துக்குது. இது வாங்கின கொட்டேஷன், இது எம்ஓடி. சின்னமணி, இது அப்பா கையெழுத்து மாதிரி இல்லையே, ஏதோ தப்பாக்குதே. ஆமாங்க, இது மாமா கையெழுத்து மாதிரியே இல்லை. சரி, நீ உள்ளே இருக்கிற வீட்டு பத்திரத்தை எடுத்து வா. இது பாருங்க. இது பாரு, கையெழுத்து வேற வேற மாதிரி இருக்குது. ஆமாங்க, மாமா இப்படி கையெழுத்து போட மாட்டாரு. நீங்க எதுக்கும் அந்த சுமதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க, அது ஏதாச்சும் சொல்லும். கூட நான் போயிட்டு வந்துடுறேன். சுமதி அண்ணா, இந்த பார், நீ சொன்ன மாதிரி ஆர்டிஐயில் மனு போட்டு டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டோம். இந்த எம்ஓடியில் இருக்க கையெழுத்தும் எங்கள் அப்பாவோட வீட்டு பத்திர கையெழுத்தும் வேறு வேறையாக இருக்குது. இது வரேன். அட ஆமாண்ணே, இந்த சிக்னேச்சர் செக் பண்ணுற லேப் வேலூரில் ஒன்று இருக்குது. அங்கே கொடுத்து செக் பண்ணிங்கன்னா உண்மை என்ன தெரிஞ்சிடும். வேலூரில் எங்கம்மா? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பி விட்றேண்ணே. சரிம்மா. சரி, தேங்க்ஸ். இந்தாங்க, உங்களுடைய ரிப்போர்ட் வந்துருச்சு. தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. மேடம். எஸ். இது என்னன்னு படித்து சொல்லுங்களேன். இதில் இருக்க 2 சிக்னேச்சரும் சேம் தான். என்னங்க ஆச்சு, ஒரு மாதிரியா உட்காந்துக்கிறீங்க? அப்பாவோட கையெழுத்தும் எம்ஓடியில் இருக்க கையெழுத்தும் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா மாமா மாதிரியே யாரோ கையெழுத்து போட்டு எம்ஓடி பண்ணிக்கிறாங்களா? கொஞ்சம் நல்லா விசாரிச்சு பாருங்க. வேற யாருன்னா உங்க சொந்தக்காரங்க உங்க அப்பா பேர்ல வாங்கியிருக்கலாம். என்னப்பா வாப்பா உள்ள? இல்லை இருக்கணும்பா. என்னப்பா இல்லை கொல்லிக்கு போகிறாருப்பா. ஃபோன் வச்சுங்கிறாரா? வச்சுங்கிறாருப்பா. இந்தாப்பா. கண்ணே சாப்பிடுவா கண்ணே. இல்லை பரவாயில்ல, சித்தப்பாட்ட பேசுகிறேன். சித்தப்பா. கண்ணியப்பன் பேசுகிறேன். இல்லை, அப்பா ஏதாவது பேங்கில் லோன் எதுவும் போட்டிருந்தது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியா? சரி, நான் இப்போ தான் வந்தேன். இல்லை அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, நான் கூப்பிட்றேன். சாப்பிட்டேன். சரி பார்த்துக்க, நான் வரேன். வாப்பா சாப்பிடுவேன். இல்லை டைம் ஆச்சு. சித்தி வரேன் சித்தி. சரி போயிட்டு வாப்பா. அத்தை, அப்பா ஏதாவது லோன் வாங்கினதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? எனக்கு தெரியாது சாமி. நீ அப்பா லோன் வாங்கினதா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாதுப்பா. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. கனியப்பா, இந்த கொட்டேஷனில் இருக்கிற அட்ரஸை போய் பார்த்தியா? கொட்டேஷனில் இருக்கிற அட்ரஸை போய் பார்த்தியா? பார்க்கல? முதல்ல அதை போய் பாரு. இதோ இதில் இருக்கு பார்த்தியா, அதை போய் பாரு முதல்ல. 16 வாட்ஸ் பல்ப் ஒன்று வேணுண்ணா, 2 இன்சுலேஷன் டேப் வேணுண்ணா. வேறண்ணா என்ன வாங்கண்ணா? சொல்லுங்கண்ணா, என்னண்ணா வேணும்? 160 ரூபா ஆகுது, 140 ரூபா கொடுங்க. இந்தாங்க. 10 ரூபா எடுத்து கொடு. சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? இந்த அட்ரஸில் நெல் இருக்கிற மிஷின் டீலர் இருந்தாங்களா? நெல் இருக்கிற டீலர் என்ன அட்ரஸ்ண்ணா? அட்ரஸ் தான் பாருங்க. ஆமாம், அட்ரஸு கரெக்டு தான். ஆனால் அந்த மாதிரி நெல் இருக்கிற டீலரு இங்கே யாரும் இல்லைண்ணா. பேலன்ஸ் கொடுங்க. 10 ரூபா கொடுப்பா. இந்த ஏரியாவில் வேறு ஏதாவது டீலர் இருக்காங்களாண்ணா? இங்கே 40 வருஷமாக நாங்கள் கடை வச்சுருக்கோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லைண்ணா. நீங்கள் வேற எங்கேயா விசாரிச்சு பாருங்கண்ணா. அட்ரஸ் இதான் போட்டிருக்கு. சொல்லு சரி என்ன வேணும்? 10 லிட்டர் பெயிண்ட்டு. 10 லிட்டர் போதுமா? போதுண்ணா. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு டீலரே இல்லையா? ஆமாம் சார், இல்லாத டீலருக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு ஏன் நிலத்தை ஏழை விட்டுருக்கீங்க? ஓ காட், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. என் ஸ்டாஃப் கையில் விசாரிச்சு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பதில் சொல்கிறேன்.
சார் எனக்கு என்னமோ தப்பாக தோணுது சார். இல்லை கண்ணியப்பா, என்ன நம்பு, நாளைக்கு வந்து பாரு. சரிங்க சார், நாளைக்கு வரேன். சொல்லு செல்வம். சார் சின்ன குழந்தை மகன் டீலர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் பாட்டு வந்திருக்கான் சார். அப்படி ஒரு டீலரே இல்லைங்கிற விஷயத்த மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான் சார். என்னையா சொல்கிற? சார் நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் மேனேஜர் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு விசாரிச்சார் சார். ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு தோணுது சார். நீ அவரை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்னம்மா வீடு வரை வந்திருக்க? அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா? பேங்க்ல ஒரு விஷயம் பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே வேலோங்கிற ஊர்ல ஒரு பெரியவரோட நிலத்தை லோன் வாங்கினதா சொல்லி ஜப்தி பண்ணிட்டாங்க. அவரு பேங்க் வேற போய் ஐயா நான் லோனே வாங்கலன்னு சொல்லி பார்த்திருக்காரு, விரட்டிட்டாங்க. கடைசியில வேற வழியே இல்லாம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தீ குளிச்சு செத்துட்டாருண்ணே. அவர் வீடு வரை போய் கேட்டிங்கன்னா ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குண்ணே. சரிம்மா, நான் வேலை வர போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றிம்மா. காஃபி ஏதாவது? இல்லைண்ணே, இன்னொரு நாள் வரேன், பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. யோ, அந்த சின்ன குழந்தை மகன் அப்படி ஒரு டீலரே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பேங்க்ல வந்து நின்று தகராறு பண்ணிட்டு இருக்கான். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு படிச்சு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஐயோ, நீ என்ன புடுங்க வாயா அங்க இருக்க? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். மா யாருங்க? இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கொளுத்திக்கணும் செத்து போட்டார பெரியவர், அவர் வீடு தானே? ஆமா சொல்லு. உங்களை மாதிரியே நானும் நிலத்தை பறி கொடுத்துட்டு நிற்கிறவன் தான். அதான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அது எதுங்க கேட்குறீங்க? அதனால அவன் பேத்தி குறைச்சுங்க என் மாதிரி தான் மிச்சம். பேத்தியா? அவங்க எங்கே இப்போ? நிமிடி காலேஜில் படிச்சுங்கிறா. வந்துட்டு அங்கே வேலை அது அந்த கதை முட்டு போ. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? மா, உங்கள் தாத்தா கொளுத்திக்கிட்டு செத்து விட்டார்ல, அதை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். நானே இப்போதான் எல்லாத்தையும் மறந்துட்டு படிக்கலான்னு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மா, உங்கள் தாத்தா செத்துட்டு சாவல, அவ்வளோதாம்மா. என்னங்க சொல்கிறீங்க? உங்களை மாதிரி நான் நிலத்தை இழந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நிற்கிறேன். உங்களை பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு தான் வந்தேன். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை எடுத்து என்னங்க பண்ண முடியும்? நானும் கோர்ட்டு கேஸ்ன்னு எவ்வளோ அலைஞ்சு பார்த்துட்டேன். என்கிட்ட இருந்ததையும் இழந்தது தான் மிச்சம். இன்னைக்கு நீங்கள் ஏமாந்துருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் ஏமாற போகிறாங்களோ. ஏங்க, ஆஸ்பத்திரியில் செக்கப் எல்லாம் முடிச்சாச்சு, எங்கிறீங்க? நான் பேங்க் தான் போயிட்டுருக்கேன், நீ பேங்க் வந்துடு. சரி. அப்போ வந்துச்சு. என்ன ஏமாத்துறாரு? இப்படித்தான் வேலத்துல ஒருத்தர் நேரத்துல லோனை போட்டு அவன் கட்ட முடியும் சொல்லி அவன் கட்ட முடியாம போராடி நீ கூட செத்தா போயிட்டான். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா? நீங்க யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. ஏங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ கூட சிந்தாமணி, இன்னும் எத்தனை குடும்பங்கள் நடத்தல வரப்போகுது? இன்னும் எத்தனை நாள் தாலியை தடிக்க போறான்? எத்தனை நாள் தீ குளிக்க போறான்? சும்மா இரு கண்டிப்பா, டோன்ட் ஷவுட், கத்தாதீங்க. நான் கத்துறேனா? ஏன் நடத்து மேல லோனை போட்டு காசு எடுத்து போவீங்க? நான் சும்மா இருக்கணுமா? உங்களை சும்மா விட மாட்டேன், உங்க ஒருத்தரை சும்மா விட மாட்டேன். அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிலத்தை பிடிங்க, அப்படியே எடுத்து போயிடுவாங்க. ஒண்ணு இருக்காது. லோனை வாங்கி திருப்பி கட்டலன்னா நிலத்தை ஏழந்தாண்டா விடுவாங்க. வாங்கின காசை குடும்பத்தோட தின்னுட்டு அது திருப்பி கட்ட வைக்கலன்னா இதோ இங்க ஒருத்தி இருக்கா பாரு, அவளை திருப்பி கட்டுறது. பிரியா பேச தெரியாது. யார் மேல
உன் நிலைமை எனக்கு புரியுது கண்ணியப்பா. நிலத்தையே அபகரிச்சுக்கிட்டாங்க, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து உன் பேசுகிற உரிமையை நசுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? நமக்கு குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, நாம தான் பார்த்துக்கணும். ஏதோ நான் கவுன்சிலருங்கிறதால எஃப்ஐஆர் போடாமல் விட்டாங்க. இனிமேல் பார்த்து நடந்துக்குங்க. நன்றிங்கண்ணா. சரிப்பா, வரேன். ஸ்டேஷன்லேருந்து விட்டாங்களா? வா இங்கே வந்து உட்காரு. என்னங்க காட்டுங்க. ஒன்றும் இல்லைங்கிறல்ல. சொக்காய் காட்டுங்க. ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. என்னங்க இப்படி அடிச்சிருக்காங்க? நம்ம யாருக்கு இன்னும் துரோகங்க பண்ணோம்? ஏன் இப்படிலாம் நடக்குது? இருங்க, நான் இருக்கால் எடுத்துட்டு வரேன். ரத்தம் கட்டிக்க போகுது. டேய், அப்பாவை தொல்லை பண்ணாத. சாமி சாமி, இந்த உலகம் இருக்கே பொல்லாத உலகம். உலகம்னா நிறைய இருக்கு. அதில் முக்கியமாக மனுஷங்க தான். நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. யாருன்னா நம்ம வேலை செஞ்சால் துட்டு தராங்கள, அந்த துட்டை வச்சு சோறு சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், துணி புதுசாக வாங்கலாம். ஆனால் அந்த கெட்டவங்க இருக்காங்க இல்லையா, வேலையே செய்ய மாட்டாங்க. நாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலைக்கு அவங்க துட்டு வாங்கிப்பாங்க. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வக்கீல பார்ப்போம். இல்லை பழனி, முதல்ல வக்கீல பார்த்து அப்புறம் டாக்டரை பார்ப்போம். சார் இல்லை கண்ணியப்பா. அங்கே நேரில் கிட்ட நிறுத்துங்க. நான் கண்ணியப்பா, பேங்க்ல ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார். ஸ்டேஷனில் எஃப்ஐஆர்லாம் போடாமல் கவுன்சிலர் தான் எங்களை கூப்பிட்டு வந்தார். அவங்கள சும்மா விட மாட்டோம், அதான் வக்கீல பார்க்க போகிறோம். சும்மா விடக்கூடாதுப்பா அவங்கள. ஆமாம், எந்த வக்கீல பார்க்க போகிறீங்க? இன்னும் முடிவு பண்ணல, இப்போ தான் பார்க்கலான்னு போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப கெட்டிக்காரு. நீங்கள் விருப்பப்பட்டா பார்க்கலாம். என்னப்பா சொல்கிற? போய் பார்த்து வந்துடும்ப்பா. மிஸ்டர் கன்னியப்பன், நீங்கள் கொண்டு வந்திருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லோன் வாங்கினதுக்கான டாக்குமெண்ட்ஸ். லோன் நாம் இந்த கேஸில் பேங்குக்கு எதிராக வாதாடணும்னா நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் சில பேருக்கு லஞ்சம் கூட கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கேஸை நடத்த
10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். இப்போதைக்கு ஒரு 3 லட்சம் மட்டும் கொடுங்க. என்ன சார் சூப்பர் வக்கீல். நான் நல்ல வக்கீல் 10 லட்சம் கேட்குறாரு. சார் என் பையனுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கேன் சார். ஒன்று பண்ணுங்க, இந்த கேஸை நடத்தி ஜெயிச்சிட்டிங்கன்னா என் நிலத்தில் ஒரு பங்கை வித்தாவது உங்கள் ஃபீஸை கட்டிடுறேன் சார். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. என் ஃபீஸ் கூட நான் பின்னாடி வாங்கிப்பேன். நம்ம எவிடன்ஸ் ரெடி பண்ண நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இவர் என் நண்பர். அவர் சொன்னதுனால தான் நான் ஃபீஸ் கம்மியாகவே கேட்குறேன். என்ன மோகன்குமார் இவ்வளோ யோசிக்கிறாங்க? சரி, போயிட்டு வாங்க. என்ன முடிவோ நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே சார். என்ன சார் 10 லட்ச ரூபா கேட்குறாரு? ஏன் சார், அவனே இருக்கிறதெல்லாம் பறி கொடுத்துட்டு பரிதாபமாக நிற்கிறான். அவன்கிட்ட போய் 10 லட்ச ரூபா கேட்குறாரு அவரு. வா, நான் வெளில டீ சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் பொறுமையாக பேசிட்டு வாங்க. ஐயோயோ, இந்த பாரு கண்ணியப்பா, நம்ம வக்கீல் நல்லா வாதாடுவார். அவர் கேட்குறது நியாயம்தான்ப்பா. எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அதுவும் இல்லாமல் திறமையான வக்கீலாக இருந்தால் தான் கேஸில் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்க எப்படியாவது காசு ரெடி பண்ணு, அதான் நல்லது. நான் வரட்டுமா? சார் சொல்லு மோகன். நம்ம பிளான் பண்ண பிரகாரமே நம்ம வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவர் 10 லட்ச ரூபாய் கேட்டார். நிஜம்தான் சார். 10 ரூபாய்க்கே வக்கீல் இல்லாதவன் 10 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவான்? ஆஃப் ஆயிட்டான் சார். கீப் ராக்கிங். தேங்க்யூ சார். பாய் பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்பா வந்துட்டாரா? ஏங்க, வேலை செய்யற இடத்துல உங்க பையன் சும்மானே இருக்க மாட்டான். கிணத்துக்கு போறான், நிலத்துக்கு போறான், அங்கிற சைடு செட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறான். சும்மா இருக்க மாட்டியா? தூரப்படா. என்னங்க ஆச்சு? ஏங்க, என்னாச்சுங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் பையன்கிட்ட கோவப்பட்டேன்? வக்கீல் 10 லட்ச ரூபா பணம் வேணுங்கிறாரு. பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இந்த நாளாக வருமா வராதா எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இங்க பாருங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும். நெஞ்சமோ தவிக்குதே, நித்திரையும் போனதே, உள்ளமோ வாடுதே, எண்ணந்தான் தேடுதே, கையும் காலும் ஓடல ஒன்ன எண்ணி சாமியே, கண்ணீரும் கடலாச்சு ஒன்ன எண்ணியே, கண்ட கனவும் என் நனவும் இப்போ செதஞ்சு போனது, இந்த வாழ்வும் நம்ம வளமும் இப்போ விலகி போனதே. நெஞ்சமோ தவிக்குதே, நித்திரையும் போனதே, உள்ளமோ வாடுதே, எண்ணம் தான் தேடுதே. சிக்குதைய கொடி போல நெருப்பா இருக்கு, என்ன பண்ணுவ? நீர்பட்ட தீ போல மங்குதைய என் பார்வை, இருட்டா இருக்கு, என்ன பண்ணுவ? ஒரு நாள் விடியும் என நம்பி வாழுற, அந்த நாள் வரும் என்று எண்ணி பார்க்கிற, இனி என்னதான் நடக்குமோ புரியல, இனி எங்க தான் தேடுவேன் எனக்கு தெரியல.
ஓசியில வாழ்ந்தாலும் சிற போனாலும் மகனே துணையா நான் இருப்பேனே. விட்டமின் B12 குறைபாடு இருக்கு, அதனால பொறுக்கப்படுற குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரும். கணையாய் நான் எடுப்பேனே. நிஜம்தான் ஜெயிக்கும் என்று தள்ளி போகாதே, ஒரு நாள் கிடைக்கும் என்று எண்ணி வாழாதே. இந்த நேரம் தான் இப்போது மறந்து போனாலே, உயிர் கோலந்தா போனாலும் வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சமோ தவிக்குதே, நித்திரையும் போனதே, உள்ளமோ வாடுதே, எண்ணந்தான் தேடுதே. கையுங்காலும் ஓடல ஒன்ன எண்ணி சாமியே, கண்ணீரும் கடலாச்சு ஒன்ன எண்ணியே. கண்ட கனவும் என் நனவும் இப்போ செதஞ்சு போனது, இந்த வாழ்வும் நம்ம வளமும் இப்போ விலகி போனது. உங்கள் உதவி வேணும்ண்ணா. உதவியா? சொல்லு. ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும்ண்ணா. என்னது 3 லட்சமா? யோ கண்ணியப்பா, உங்ககிட்ட ஏற்கனவே 3 லட்சம் கொடுத்தேன். இந்த 1 மாதம் தரேன்ட்டு போனேன். நீ வர்றதுக்கு 1.5 மாதம் ஆச்சு. நீ வரதை பார்த்து பணத்தை கொடுப்பேன்னு நினச்சேன். திரும்ப 3 லட்சம் ஆகுற அண்ணா. எப்படியாவது நிலத்தை மீட்டணும்ண்ணா. அதுக்கு அதான் வக்கீல போய் பார்த்தேன். 10 லட்ச ரூபா காசு கேட்டார். பார்த்து இதுக்கு மேலே வேறு யாராவது பார்த்தா இதோட ஜாஸ்தி ஆகுனாங்க. இரு. ஆமாம், உங்ககிட்ட 10 லட்ச ரூபா கேட்ட வக்கீல் யார்? இந்த ஊரில் அவ்வளோ பெரிய வக்கீல் எவன் இருக்கான்? அந்த செந்தில்குமார். யார் அவனா? ஐயோ டேய், அவன் ஒரு 50 ரூபா வக்கீல், டுபாகூர் பார்ட்டி. அவன் உன்ட்ட 10 லட்சம் கேட்டானா? முட்டாப்ப. இங்கே பாரு, சும்மா அவனை நம்பிட்டு இருக்காத. நான் ஒருத்தனை சொல்கிறேன். ஆள் பார்க்க கொஞ்சம் கோக்கமாக தான் இருப்பான், ஆனால் கொஞ்சம் அதிகமாக பேசுறதுனால பார் கவுன்சிலர் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவனை போய் பாரு. இந்த கேஸுக்கு அவன் தான் சரியான ஆள். தெளிவாக டீல் பண்ணுவான், ஃபீஸும் கம்மியாக வாங்குவான். போதுமா இது? இதுக்கு மேல ஓனா நான் தான் மத்தல ஏறணும். ஏறி தான் பாரு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உன் வாய் தான் உனக்கு நீங்க விட்டுக்குது. அதுக்காக வராம இருந்தா நாளைக்கு வர லாயர் சார். லாயரா சார்? இங்கே இல்லை, நீங்கள் உங்கள் வேலையில் வெறுப்பில் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் அது காரணம் நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என் பேர் கண்ணியப்பன். நான் கல்புதூர்லேருந்து வரேன். மார்க்கெட்டில் கடை வச்சுங்கிறாருல கதிர்வேலு, அவர் தான் உங்களை பார்க்க சொன்னார். என்ன விஷயமா? எங்க நான் வாங்காத இடத்துல லோனுக்கு பேங்க்காரங்க வந்து என் இடத்த ஏலம் விட்டாங்க. அதான் உங்களை பார்த்து பிடிச்சிட்டானுங்களா புது ரூட்டை? இப்படி தான் டிசைனாக திடுறானுங்க. உட்காருங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். அதான் சார், நான் லோனே வாங்கல. ஆனால் லோன் வாங்கினது சொல்லி என் நிலத்தை ஏலம் விட்டாங்க பேங்க்காரங்க. சரி, ஒன்று பண்ணுவோம். இது விஷயமா வேற யார் யாரை பார்க்கணும் என்னங்கிறத யோசிச்சு நான் 2 நாளைக்குள்ள உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்களா? இது விஷயமா என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். சரி வாங்க. ரொம்ப நன்றி. நல்லது, போயிட்டோம். ஐயா. சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கய்யா. என்ன கம்ப்ளைண்ட்? என் நிலத்து கம்ப்ளைண்ட். எந்த இடம்? அதான் கல்புதூர். கவுன்சிலர் கூட வந்தேன்ல. ஓ, அவரோட வந்தீங்கல்ல? சரி சரி சரி, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க. எழுதிட்டேங்க. அப்படியா? சரி, கொடுத்துருப்போங்க. சரி. ஓகே, வரேங்க. ஹலோ, நான் வக்கீல் கந்தன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி கேஸில் பாதிக்கப்பட்டு அந்த கேஸில் கூட தோற்று போயிட்டு தான் சொன்னீங்களே? ஆமாம் சார். அந்த கேஸ் சம்மந்தப்பட்டவர்கிட்ட இருந்து சில டீட்டெயிலாம் கிடச்சிதுன்னா நமக்கு இந்த கேஸுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே சார், வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அண்ணியப்பா, சரி. இந்தாங்க, நான் நீங்கள் கேட்ட கேஸ் கட்டு. தேங்க்ஸ்மா. ஏதோ என்னால் தான் ஜெயிக்க முடியல. நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி.
ஓகேம்மா வரேன். சரிங்கண்ணா. இவன் தான் ராஜசேகர். இவன் தான் நம்ம கேஸுக்கு தேவை. இவனை பிடிக்கணும். சரிங்க சார். முருகா, அந்த பயிர் லோன் நோட் எடுத்துருவாங்க. சார் சொல்லுங்கள் சார். இது வருமான சர்டிஃபிகேட் வாங்கணும். தோ அவரை பாருங்கள் சார். என் பையனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் சார். வெயிட் பண்ணுமா. சொல்லுங்க கண்ணியப்பன். சார், அந்த பேங்க் மேனேஜர் ராஜசேகர் இங்கே டிசிசி பேங்க்கில் தான் சார் வேலை செய்கிறான். இங்கேயும் அதுபோல் பொதுமக்களை ஏமாற்றிட்டு இருக்கான் சார். இந்த சொசைட்டி செக்ரட்டரியும் உடந்தையாக இருக்கார் சார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அங்கேயே இரு. கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே. ஆஃபீஸில் இருக்கியா? சொல்லுங்க. இந்தா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் நேராக ஆரணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போங்க. அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணுவார். அவரை பாருங்கள். ஓகே சார். ஆரணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போப்பா. இந்தாப்பா வக்கீலுக்கு அந்தாண்ட கொடுத்துரு. தேங்க்ஸ் சார். அப்படி என்ன தான் சார் இருக்குது அதுக்குள்ளே? நீங்களே வந்து பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற விவசாயிகளோட பேர் அட்ரஸ் எல்லாம் கரெக்டு. ஆனால் அங்கே விவசாயின்னு உட்கார்ந்துருக்கிறவன் ஃப்ராடு. அட பாவீங்களா? அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு பதில் வேறு யாரோ வச்சு தான் எம்ஓடி பண்ணியிருக்காங்க. சார், அப்படின்னா எங்கள் ஊர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்தா இவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம்ல? சான்ஸே இல்லை கண்ணியப்பன், சான்ஸே இல்லை. ஏன் சார்? இந்த வீடியோலாம் 3 மாதத்துக்கு மேலே இருக்காது. எல்லாமே அரைஸ் ஆகிடும். அப்போ என்ன சார் பண்ணுறது? இதுக்கு ஒரே ஒரு முடிவு. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளையும் தேடி நம்ம நேரடியாக போகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸுக்கு சாட்சியாக நம்ம யூஸ் பண்ணணும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவங்களுக்கு உண்மை தெரியும் போது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த சூழ்நிலையும் பேங்கில் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது. அப்படி பிரச்சனை பண்ணிட்டா அதுவே இந்த கேஸுக்கு பிரச்சனையாயிடும்.
அம்மா இது ரத்னம் வீடு தானே? ஆமாம். ரத்னம் இருக்காப்லையா? இல்லை, கொல்லிக்கு போய்க்கிறாங்க. கொல்லி எங்கே இது? கொஞ்சம் தொலை போகணும். சரி. ஐயா உங்கள் பேர் ரத்னமா? நீ யாரு? என் பேர் கன்னியப்பன். நான் கல்புதூர்லேருந்து வரேன். சொல்லுங்க. நீங்கள் லோன் எடுத்ததா சொல்லி உங்கள் பேரில் பணத்தை போட்டு பேங்க்கில் பணம் எடுத்துக்கிறாங்க. அப்படியா? நான் லோன் போடலீங்களா? ஐயா நீங்கள் போடல, நீங்கள் போட்டதா சொல்லி அவங்க பணம் எடுத்துக்கிறாங்க. இல்லை நான் லோனே போடல. அப்படிலாம் இருக்காது. ஐயா என்னை நம்புங்க, சொல்கிறது உண்மை. வேணா நீங்கள் வில்லங்க போட்டு பாருங்க. குத்தெல்லாம் வந்துச்சுல? ஆமாம், எல்லாமே வந்துடுச்சு. இந்த பாருங்க, உங்கள் நிலத்தை டிசிசி பேங்க்கு எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் எப்போ எழுதி கொடுத்தேன்? நீங்கள் எழுதி கொடுக்கீங்க இல்லையா? உங்கள் நிலத்தை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எழுதி கொடுத்ததா பேங்க்கில் லோனை போட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவன் யார் என் நிலத்து மேலே லோன் போடுறதுக்கு? நீங்கள் அவசரப்பட்டு பேங்க்காரன்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவன் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. நானும் உங்களை மாதிரி நிலத்தை பறி கொடுத்தவன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேஸ் போட்டிருக்கேன்ல, எனக்கு சாட்சியாக வந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். என்ன சொல்கிறீங்களா? சரி. எனக்கு புள்ள குட்டிங்களாக இருந்தால் இது மாதிரி அநியாயம் பண்ணுவாங்களா? படுபாவிங்க இப்படிலாம் ஏமாத்துறாங்க. அவங்களாம் நல்லா இருப்பாங்களா? என்னது? அப்படியா? சார் நான் எல்லா விவசாயம் பார்த்து பேசிட்டு வந்தேன் சார். சரி சரி. அடுத்து என்ன பண்ணுறது சார்? சொல்கிறேன். சாரிண்ணே சொல்லுங்கண்ணே. மா எனக்கு நீ முக்கியமான ஒரு ஒத்தாசை பண்ணுமா? என்னன்னு சொல்லுங்கண்ணே. எங்கள் அப்பா நெல் இருக்கிற மிஷின் வாங்குறதுக்காக லோன் வாங்கினதா பேங்க்கில் சொல்கிறாங்களே. ஆமாம். அப்படி அவர் வாங்கியிருந்தாருன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார்ல, அதுக்கு ஆர்சி புக்குன்னு ஒன்று இருக்கும்ல. எங்கள் அப்பா லோன் கட்டலைன்னா அந்த ஆர்சி புக்கை பேங்க்கில் தானே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட ஃபோட்டோ காப்பி மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா? நான் எப்படிண்ணே எடுப்பேன்? பேங்க்ல ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, என்னால் முடியாது. சும்மா இருங்கண்ணே. மாமா நீ செய்கிறது எனக்கு பெருவுதவிமா. இதை பண்ணாதாம்மா என்னை நிரூபிக்க முடியும். எப்படிண்ணே? சரிண்ணே, நான் எடுத்துறேன். ரொம்ப நன்றிம்மா. சரி சுமதி சார், நான் அப்படியே கிளம்புறேம்மா. சரிங்க சார். பார்த்துக்கோ. மேடம் டீ வாங்கிட்டு வருவோம் மேடம். சரி. அண்ணா இப்போ பவர் ஆஃப் பண்ணுங்க. சரிம்மா, ஓகே. சொல்லுமா. அண்ணா இங்க எல்லாரோட ஆர்சி புக்கும் இருக்கு, ஆனா உங்களோட ஆர்சி புக் மட்டும் இல்லைண்ணே. அப்படியா? சரிம்மா, அப்போ அங்கே என்ன இருக்கோ அதை கொண்டு வா. சொல்லுமா. இப்போ பவர் ஆன் பண்ணுங்கண்ணே. அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு அனுப்பின ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சரியா தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? சின்னமணி, நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் வர போயிட்டு வந்துடுறேன். ஏங்க சாப்பிட்டு போங்க. ஏமாச்சு. நான் வேற முன்சாமி நிலத்தில் நாற்று நட போகணும். அங்கே கிணறுலாம் இருக்குது. உங்கள் பையன் சும்மாவே இருக்க மாட்டான். அவனை நான் சரி, நான் அவனை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன்.
வாடப்பட்டு வெளியே வெயிட் பண்ணுங்க வெளியே வெயிட் பண்ணுங்க பாபு பாபு வக்கீல் கந்தன் அனுப்பிச்சாரு. அப்படிங்களா? இதை முதல்ல சொல்லிடக்கூடாதா? உட்காருங்க. சார் வெளியேறு. ஓகே சார். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். இந்த ஆர்சி புக்கில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் கரெக்டாக செக் பண்ணி சொல்லுங்கள். சும்மா இருக்கணும் பட்டு. சரிங்க, நான் செக் பண்ணிவிட்டு கந்தனுக்கு அனுப்பிச்சிட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்க. ஓகே. சிவா, உங்கள் சீனியர் வக்கீல் கிட்ட சொல்லி கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்லுப்பா. சொல்கிறேண்ணா. சரிண்ணா. பாப்பா, நீ என்ன இங்க? வீட்டுக்கு போனேன், அம்மா சொல்லிச்சு நீ கோர்ட்டில் இருக்குன்னு. என்னப்பா பிரச்சனை நடந்துச்சுப்பா? அன்னைக்கு பொண்டாட்டிக்கிட்ட 2 சவரன் நகையை திருண்டு வந்து சொசைட்டியில் அடமானம் வச்சு 50,000 ரூபாய் பணம் வாங்கினால. ஆமாம். அங்கே ஆரம்பிச்சதுப்பா பிரச்சனை. என்னப்பா சொல்கிற? புரியல. நான் 2 சவரம் நகை வச்சேன்ல, அதோட அவனுங்க எக்ஸ்ட்ரா 20 சவரம் டூப்ளிகேட் நகையை வச்சு நான் 5 லட்ச ரூபாய் லோன் வாங்கின மாதிரி எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டானுங்க. என் தலையெழுத்து இங்கே வந்து நிற்க வேண்டியதாயிடுச்சு. கோர்ட்டு கையமாக அலைஞ்சு நிற்கிறேன். பா, தெரியாதவன் ஏமாத்தன்னு சொல்லி தான் தெரிஞ்சவன்ட்ட போகணும். அவனை ஏமாத்தான் என்னப்பா பண்ணுறது? ஐயோ, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்கிறேன்? அவன் தான் வாத்தா விட்டு கோச்சின்னு போயிட்டால. ஐயோ சாரிப்பா, நான் நீ உள்ளே போறியா? ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கண்ணியப்பா, இந்த கேஸுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணிட்டோம். கேஸை ஃபைல் பண்ணிடலாம். எப்படியா இந்த கேஸில் ஜெயிச்சிடலாம்ல சார்? கண்டிப்பாக சார். இந்த கேஸை நீங்கள் தான் வாதாடி ஜெயிச்சு கொடுக்கணும் சார். உனக்கு தெரியாதா? இந்த கேஸை வாதாட போகிறதே நீ தான் சார். நான் வாதாட போகிறேண்ணா? என்ன சார்? கண்ணியப்பா, 14% பேரில் பாதிக்கப்பட்டவங்களே இந்த கேஸில் வாதாடலாம் சார். எனக்கு புரியல சார். அதாவது இப்போ நீ ஒரு வக்கீலை வச்சு இந்த கேஸை நீ வாதாடணும், அதுவும் பணம் வேணும். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா இந்த கேஸை நீயே எடுத்து வாதாடலான்னு சட்டத்தில் இடம் இருக்குது. என்ன யோசிக்கிற? இந்த பார் கண்ணியப்பா, இந்த இடத்த இழந்த உன்னை விட இந்த கேஸை வேற யாரால வாதாடி ஜெயிச்சிட முடியும் சொல்லு? நம்மக்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு. நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம். தைரியமாக இருக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். சிகரெட்டு கூட வாங்க முடியாத என்ன 20 சவரம் கோல்டு அடமானம் வச்சுதா கோர்ட்டு கையமா அலைய விட்டானுங்க. என்ன பையனி, ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கியா? ஏண்டா கொடமுழகா மூக்கா, இந்த தாடியை பார்த்தா மாலை போட்ட மாதிரி ஆகுது. பட அப்படியே திருட்டு தான் கோர்ட்டுக்கு வருவானுங்க. இது கோர்ட்டில் திருடு வந்து ராது மனுதார கூப்பிட்றான. நீ போயிட்டு வா போ. ஓ, ஒரு தப்பும் பண்ணாமல் நம்மளை போய் இப்படி அலைய விட்டானுங்களே. கூப்பிடுவாங்க, வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்குது, முதல்ல நம்மளை தான் கூப்பிடுவோம். எங்கே முதல்ல கூப்பிட்றாங்க? கோர்ட்டு முடிஞ்சு கடைசியாக போகிறதே நாம தானே. கண்ணியப்பனை கூப்பிடுங்கம்மா. கண்ணியப்பன் சார், சத்தம் போடாதீங்க, அமைதியாக இருங்க சார். இவனா கத்திட்டு சைலண்ட்டு போகிறான். காமெடி ஷோக்கு இந்த ஜட்ஜை கூப்பிட்டோம் தானே இவன். இவனை போய் டவாலி ஆகிட்டாருங்க. நீங்கள் தான் கண்ணியப்பனா? ஆமாங்க ஐயா. போலீஸில் புகார் கொடுத்தீங்களா? கொடுத்தேங்க ஐயா, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மேலதிகாரிகளை போய் பார்த்தீங்களா? பார்த்தங்க ஐயா, ஆனால் அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்க ஐயா. வக்கீல் யாரும் வைக்கலையா உங்களுக்கு? வச்சுக்கலாங்க ஐயா, ஆனால் வக்கீல் வச்சு வாதாடுற அளவுக்கு வசதி இல்லைங்கய்யா. கன்சர்ன் போலீஸை கூப்பிடுங்கம்மா. கோர்ட் போலீஸ். ராணிப்பேட்டை போலீஸ். இதை பாருங்க சார், நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கன்சர்ன் டைவ் அப்பியர் ஆகணும். சரிங்க சார். சரிங்களா? ஓகே சார். சம்மன் டு ஆல், செக் அண்ட் கால் ஆன் 5-6. நெக்ஸ்ட். ஏற்கனவே வேலம்ங்கிற கிராமத்தில் லோனே வாங்கலைன்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ரெண்டுமே உங்கள் பிரான்ச்சில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குது உங்கள் பிரான்ச்சில்? ஆக்சுவலாக இதெல்லாம் 6 வருஷம் முன்னாடி கொடுத்த லோன் சார். அப்போ யார் மேனேஜராக இருந்தது? மிஸ்டர் ராஜசேகர் சார். அப்போ அவரை நான் பார்க்கணும். ஷூரா சார், ஐ எம் மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ராஜசேகர்? நீங்க பாட்டுக்கு யார் பேர்லயாவது லோனை போட்டுட்டு கேஷ் எடுத்துட்டு போயிருவீங்க. பாதிக்கப்பட்டவங்க எங்க பேங்க் மேல கேஸ் போடுவாங்க. அப்போ எங்க ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். மைண்ட் இட். என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன மாட்டி விடுவீங்களா? எங்க விடுங்க பாப்போம். கேஸு அது இதுன்னு போனீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் வரும். பேசாமல் இதெல்லாம் லாயர்கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அது போதும். யார் அவன்? நம்ம பேங்க் மேலே கேஸ் போட்டவன். இதோ போகிறாம இருங்க, இவன் தான் கண்ணியப்பன்னு பேர். இவனா? ஏங்க, நம்ம நிலம் நம்மகிட்ட வந்துரும்ல? பார்க்கலாமா?
CRMP நம்பர் 15/2024 கன்னியப்பன். கன்னியப்பன் வா. ஐவோ வந்திருக்காரா? ராணிப்பேட்டை போலீஸ். என்ன சார், கன்னியப்பன் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? சார் அது சம்மந்தமாக தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். அதானே, நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அவரே எங்கேயும் வந்து நிற்க போகிறாரு. ஐயா, SPMI பேங்க்கில் நான் லோனே வாங்கலையா. லோன் வாங்கினதா என் நிலத்தை ஏலம் விட்டாங்க ஐயா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தப்பட்ட நிலம் சின்ன குழந்தை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இவர் பேர் கன்னியப்பன் சொல்லியிருக்கார். அப்புறம் எப்படி இவர் இந்த பேங்க் மேலே கேஸ் போட்டாருன்னு தெரியல. சின்ன குழந்தைங்கிறது என் அப்பா தான் ஐயா. அவர் இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார்ட்டேருந்து வாங்கியிருக்கேன் ஐயா. அவருடைய வாரிசு நான் தாங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் ஐயா. ஒரு நிமிஷம் ஏமா அதை எடு. ஐயா, வாங்காத லோனுக்கு SPMI பேங்க்ல மோசடி பண்ணி எங்கள் நிலத்தை ஏலம் விட்டாங்க ஐயா. திஸ் இஸ் நாட் ட்ரூ யுவர் ஆனர். குறிப்பிட்ட சர்வே நம்பரில் இருக்கிற நிலம் பேங்க் பேரில் MOD பண்ணி நெல் அறுவை மிஷனுக்காக லோன் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இதில் இருக்கு. யுவர் ஆனர், லோன் வாங்கி 6 மாதம் வரைக்கும் லோனை கட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் பேங்க் பலமுறை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம். பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியும் ரெஸ்பான்ஸே இல்லை. வங்கி வசூல் தீர்ப்பாயம் மூலமா முறைப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சோம், எந்த பதிலும் இல்லை. பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு வேற வழி இல்லாமல் நிலத்தை ஏலத்துக்கு விட்டோம். ஐயோ போய் சார், பச்சை போய் அந்த ஆள் அநியாயத்துக்கு போய் சொல்லி நிற்கிறாரு. நீங்களா என்னடா பார்த்துட்டு சும்மா உட்காந்துக்கிறீங்க? ஏன் நாயத்தை தான் தட்டி கேட்குறேன், என்ன எதுக்கு சும்மா இருக்க சொல்றீங்க? இதோ பாருங்கம்மா, இது கோர்ட், சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. உட்காருமா. ஐயா, அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் எந்த லோனும் வாங்கலையா. யுவர் ஆனர், லோன் வாங்கினதுக்கான ஆதாரம் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கு. இவர் எதை வச்சு லோன் வாங்கலன்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஐயா, நாங்கள் லோன் வாங்கலைங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கியா. உங்ககிட்ட நான் கொடுத்தது எல்லாமே நெல் இருக்கிற மிஷனோட RC புக் காப்பி. ஆனால் இந்த RC புக் வந்து எந்த RTO ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா அப்படி ஒரு நெல் இருக்கிற மிஷனை எந்த சம்சாரியும் வாங்கலை. ஆனால் இந்த RC புக்கை வச்சு தான் அந்த பேங்க் லோன் கொடுத்துருக்கு. யுவர் ஆனர், இந்த RC புக் விஷயமா நான் அவரை கொஞ்சம் விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் கன்னியப்பன், இந்த RC புக்குக்கு தான் பேங்க்ல லோன் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சொல்லுங்க. யுவர் ஆனர், அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா இந்த RC புக் பேங்க்ல இருந்து திருடப்பட்டிருக்கு. யாரு திருடினது? ஏன் ஓட்டுக்கார அப்படிப்பட்ட ஆளா இல்ல? சைலன்ஸ். இல்ல வாய் கொஞ்சம் பொறுமையா. யுவர் ஆனர், இவர் எதை வச்சு எங்க பேங்க் இந்த RC புக்குக்கு தான் லோன் கொடுத்தாங்கன்னு சொல்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி போலியான கேஸ் எங்க பேங்க் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனா அது எதுவுமே கோர்ட்ல நிரூபிக்கப்படலை. சில போட்டி வங்கிகள் எங்க பேங்கோட ரெப்புடேஷன் கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லாதனால இந்த மாதிரி போலியான கேஸ் போட சொன்னாங்கன்னா காசு வாங்கிட்டு போட்டுருவாங்க. யுவர் ஆனர், இது ஒரு பொய்யான கேஸ். இந்த கேஸை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Case is adjourned. உன் சொத்தை எடுத்துக்கிட்டான்னு பயப்படாத தம்பி. சொத்து நிச்சயம் உன் கைக்கு வரும். அவனுங்க நல்லா இருக்க மாட்டானுங்க. இப்படியே விடக்கூடாது தம்பி. அவனுங்களே இதே மாதிரி ஒட்டை எத்திரி கொண்டு கெடுப்பானுங்க. உன் சொத்தை ஏமாத்தனவன் நல்ல கதிக்கு ஆணுவானா? கண்டிப்பா பார்த்துக்கலாம், விடு. நம்ம சொத்து என்னைக்கு இருந்தாலும் நம்ம கைக்கு வரும். அவனுங்களை ஒழிச்சு கட்டிடலாம். இதை பாருங்க, விடுங்க. கடவுள் விட்டபடி நடக்கிறது நடக்கட்டும். கவலைப்படாதீங்க. மிஸ்டர் கன்னியப்பன், நீங்கள் ஏதாவது சாட்சிகள் விசாரிக்க விரும்புகிறீங்களா? ஆமாங்கய்யா, எங்களுக்கு லோன் கொடுத்த SPMI முன்னாள் மேனேஜர் ராஜசேகரை கூப்பிடுங்க. ராஜசேகர், ராஜசேகர், ராஜசேகர். ஐயா, சாட்சியா விவசாயி ரத்னத்தை விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். கூப்பிடுங்க. ரத்தினம், ரத்தினம், ரத்தினம். ஐயா, நீங்க தான் விவசாயி ரத்தினமா? ஆமாங்க ஐயா. சொல்றதெல்லாம் சத்தியம்னு சொல்லுங்க. சொல்றதெல்லாம் சத்தியம்.
சார், இந்த எழுத்தாப்பில் நிற்கிறாரு, அவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஐயா, உங்கள் முன்னாடி நிற்கிறாருல, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கல ஐயா. ஐயா, இன்னொரு சாட்சியா அண்ணாமலையை விசாரிக்கணும் ஐயா. எஸ், ப்ரொசீட். கூப்பிடுங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை. ஐயா நீங்கள் தான் அண்ணாமலையா? ஆமாம். சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு சொல்லுங்கள். சொல்கிறதெல்லாம் சத்தியம். சார், இவரையாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. ஐயா, இந்த எழுத்தாப்பில் நிற்கிறாருல, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கேயும் பார்க்கல ஐயா. ஐயா, பேங்க் மேனேஜர் இவங்க 2 பேரையும் பார்த்ததில்ல. இந்த 2 பேரும் பேங்க் மேனேஜரை பார்த்ததில்ல. இவங்க மட்டும் இல்லை, இந்த எழுத்தாப்பில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் 10 பேர், அவங்களையும் பேங்க் மேனேஜர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அந்த 10 பேரும் பேங்க் மேனேஜர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கடந்த சில வருடமாக இவங்க நிலத்தை வச்சு தான் லோன் போட்டு காசு எடுத்திருக்காரு. எப்படின்னா, இதில் இருக்கிற வீடியோ வந்து ஆரணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அதில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் பேங்க் லோன் வாங்குறதுக்காக எம்ஓடி பண்ண வந்தவங்க. ஆனால் அவங்க எம்ஓடி பண்ணதெல்லாம் அவங்க இடத்த இல்லை, இந்த இவங்க இடத்த. இப்படி விவரம் தெரியாத ஆட்கள் மேலே லோனை போட்டு அவங்க காசை திருடிட்டு போயிட்டு அந்த பேங்க் மேனேஜர். அதில் பாதிக்கப்பட்டவங்கள நானும் ஒருத்தன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எம்ஓடி பண்ணுறதெல்லாம் பேங்க் மேனேஜரோட வேலை இல்லை, சம்மந்தப்பட்ட நில ஓனர்ஸுங்க பண்ணுற வேலை. பாவம், இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லோன் சாங்ஷன் பண்ணுறது தான் பேங்க் மேனேஜரோட வேலை. இந்த ட்ராமாலாம் கன்சிடர் பண்ணாமல் இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கன்னியப்பன், உங்கள் தரப்புலேருந்து வேறு ஏதாவது சாட்சிகள் இருக்கா? விசாரிக்க விரும்புகிறீங்களா? இந்த கேஸோட இறுதி விசாரணை 10ஆம் தேதி தொடரும். மேட்ச் பண்ணி பொண்டாட்டியை போய் கூப்பிடலான்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது உங்கள் பொண்ணு அனுப்பி வச்சுருங்கன்னு சொன்னோம்பா. அந்த ஆள் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து என்னை கட்டாயப்படுத்தி இதில் கையெழுத்து போடுறான்னு சொல்லி என்னை செருப்பாலே அடித்து வீட்டை தத்தி விட்டாம்பா. ஏய், என்னப்பா ஊரையே சிரிக்க வச்ச உனக்கு? இப்போ ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. இன்றைக்கி அதான் என் நிலைமை. விவசாயிங்க விதையை விதைச்சிட்டு நாளைக்கு அது பயிராயிடுங்கிற நம்பிக்கையில் ஏதோ போய் தூங்கலாம். ஆனால் நான் விதைச்சது கடங்கிற விதைப்பா. இன்னைக்கு அது ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. அதே மரத்தில் தூக்கு போட்டு சாவலாம். இந்த பாரு பழனி, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும், உனக்கு மட்டும் இல்லை. வாங்க, கிளம்பி வா. வா, கொஞ்சம் 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 பாரு. போ, அப்புறம் வா. என்ன கண்ணியப்பா, இந்த கேஸில் சாட்சியங்கள்லாம் உடைச்சிட்டாங்க, நம்ம தோற்று போயிடுவோம்னு நினைக்கிறியா? இன்னும் இந்த கேஸ் முடியலை. நம்பிக்கையோடு இரு. யுவர் ஆனர், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ், அதனால் இந்த கேஸை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கண்ணியப்பன்? ஆமாங்க ஐயா, ஒரு முக்கியமான தகவல் சொல்லுங்கள். யுவர் ஆனர், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வெறும் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறது தான். இல்லைங்கய்யா, ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். பர்மிஷன் கிராண்டட். சர்பாசி ஆக்ட் 2002 31 ஐ படி எந்த ஒரு விவசாய நிலமும் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தாத வரை அதை ஏலம் விட யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்க எப்படிங்க என் நிலத்தை ஏலம் எல்லாம்? யுவர் ஆனர், ஹீஸ் ரைட். விவசாய நிலத்தை ஏலத்துக்கு விட முடியாது. ஆனால் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலை, செங்கல் சோலை போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான ஆதாரம் அந்த போட்டோவை நானும் கொஞ்சம் பார்க்கலாங்களையா?
கன்னியப்பன் கன்னியப்பன் ஐயா, இந்த ஃபோட்டோ கூட என்கிட்டயும் ஒரு ஆதாரம் இருக்குங்கய்யா. அதை கோர்ட்டில் சமர்ப்பிக்க அனுமதிக்கணுயா. ஐயா, இந்த ஃபோட்டோ மே 2021 எடுக்கப்பட்டிருக்கு. அதே மே 2021 தான் பசுமை வீடனில் நான் சிறந்த விவசாயின்னு என்னை பற்றி இன்டர்வியூ வந்திருக்கு. அதோட ஆதாரம் தான் இது. என்ன மிஸ்டர் கவுன்சில், நீங்கள் செங்கல் சூளை போட்டதா சொல்கிற தேதியில் இவர் விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது. என்ன சார் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கே? இந்த மாதிரி தான் மோசடி செஞ்சு லோன் போட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. ஐயா, அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இது சாய் அன்கோல எங்கள் அப்பா நெல் இருக்கிற மிஷின் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுற கொட்டேஷன் அது. Your Honor, requesting permission to verify the document. Yes. Thank you, Your Honor. ஐயா, அந்த கொட்டேஷனில் இருக்கிற அட்ரஸ்க்கு போய் பார்த்தேன். அப்படி ஒரு டீலரே இல்லை. ஆனால் அந்த டீலருக்கு ஏபிசி பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர் இதுதாங்க ஐயா. ஐயா, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் எஸ்பிஎம்ஐ பேங்க்லேருந்து லோன் பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தோட லோன் பணம் இல்லை, அங்கே ராணிப்பேட்டை பேங்க்கில் லோன் வாங்கினதா சொல்ல போகிற அத்தனை பேருடைய பணமும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஐயா, அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிற நபர் இறந்து 6 வருஷம் ஆகுது. அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இதாங்கய்யா. ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பணம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒரு குழப்பம். அதை தேடி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. யாரோ ஒருத்தர் இன்டர்நெட் பேங்க் மூலமாக தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. யார் அந்த நபர், யார் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறா, அப்படி தேடின போது தான் இந்த பணம் எல்லாம் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் வழியாக தான் மாறி இருக்கிறது தெரிஞ்சுது. அந்த ஐபி அட்ரஸை அதிகமாக பயன்படுத்தினது இந்த பேங்க் மேனேஜரோட லேப்டாப்பில் இருந்து தான். ஐயா, அந்த லேப்டாப் இங்கே தான் இருக்குதுங்கய்யா. அதை வாங்கி செக் பண்ணால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருங்க. Objection, Your Honor. என் கட்சிக்காரரோட பர்சனல் லேப்டாப் பார்க்க அனுமதிக்க கூடாது. பார்த்தா தானே சார் உண்மை தெரியும். அது வாங்க. ஐயா, ஒரு வேண்டுகோள் ஐயா. எங்கள் கூட்டாளி பழனி வைக்காத ஒரு போலி நகையை வச்சதா சொல்லி அவனை போட்டு மிரட்டுனாங்க ஐயா. அவன் மேலே கேஸை போட்டு அவனை பயமுறுத்தினாங்க ஐயா. அவனு எப்படியாவது நல்ல தீர்ப்பு கிடச்சிடும், நல்லது நடந்துட்டு ஆளைய அழைச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி பேங்க் மேனேஜர்கிட்ட அவனால் போராட முடியலையா. நாட்டுக்கிட்டு செத்து போயிட்டாயா, செத்து போயிட்டா. இல்லை, இந்த மாதிரி பேங்க் மேனேஜர் எத்தனை பேரையா கொண்டு போறாங்க. ஐயா, உங்களை நல்ல பிதாயா இருக்கும். ஆர்டர்ஸ் ரிசர்வ்ட். ஆர்டர்ஸ். இருதரப்பு வாதங்களையும் சமர்ப்பித்த ஆவணங்களையும் நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் போலியான ஆவணங்களை தயார் செய்து வங்கி கடன் பெறப்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் குற்றப்பிரிவு 419, 420, 467 மற்றும் 468 கீழ் வழக்கு பதிவு செய்து வங்கி மேலாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களின் சொத்தில் ஏற்பட்டுள்ள தவறுதலான எம்ஓடி பதிவுகளை நீக்குமாறும் பதிவுத்துறைக்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது.
கண்ணிலே கண்ணீர் சிந்துதே, காலமும் கையில் சேர்ந்ததே, நம்பிக்கை ஒன்றுதான் எங்கும் இருக்கு, வாழ்க்கையே நாளும் தான் வென்று முடிப்போம். தீராது என்றாலும் போராடு என்னாலும். என்ன கன்னியப்பன் இங்கே நிற்கிறீங்க? பையன் ஸ்கூலுக்கு போல? இல்லை, இங்கே ஸ்கூலு சேர்க்கலான்னு வந்தோம். ஏன் என்னாச்சு? இந்த மனுஷங்க மனசு இருக்கு எப்பவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் தான். இந்த 6 மாசத்துல இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிறைய. எனக்கு இப்போ தான் புரியுது இதுக்கு முன்னாடி எவ்வளோ சின்ன உலகத்தில் இருந்தேன்னு. இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு சாதாரண இடத்துலேருந்து வந்தவங்க தான். என் பையன் அவங்கள மாதிரி மனுஷனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால் அவன் இங்கே படிக்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்காக நான் வேறு யாரையும் குறை சொல்லலை. இப்போதைக்கு நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு இதுதான் சரின்னு படுது. தன்னுடைய தேவையில் அவரவர் வாழ்வுக்கு வேஷமிட்டு மாறிடும் இந்த உலகில். மந்திரமோ மாயங்களோ நம்பி நீ ஓடாதே, தந்திரமோ சூழ்ச்சிகளோ நம்மை வெல்லாது. வாழும் காலம்தான் யாவுமே பாடம் ஆகுமே, உயிருள்ளவரை உண்மையாக நாமும் வாழ்வோமே. வானம் பூமியாவும் சொல்லுமே, இந்த மண்ணே என்றும் நமக்கு சொந்தமே. கண்ணிலே கண்ணீர் சிந்துதே, காலமும் கையில் சேர்ந்ததே, பூவிலே வாசம் சேருதே, ஆனந்தம் கண்ணை மீறுதே. நம்பிக்கை ஒன்றுதான் எங்கும் இருக்கு, வாழ்க்கையே நாளும் தான் வென்று முடிப்போம். தீராது என்றாலும் போராடு என்னாலும் நம்மோடு எல்லாம் வந்திடுமே. வானம் பூமியாவும் சொல்லுமே, இந்த மண்ணே என்றும் நமக்கு சொந்தமே.